ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் பிக் பாஸ் தமிழ் சீசன். என்னுடைய 5th வீக்கான ஓட்டிங் ஹாட்ஸ்டாரில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வாரம் டோட்டலாக 11 கண்டஸ்டன்ட்ஸ் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட்ஸ் யாரோ அவங்களுக்கு ஓட் பண்ணுறதுக்காக ஜியோ ஹாட்ஸ்டார் யூஸ் பண்ணி நீங்கள் ஓட் பண்ணிக்கலாம். ஓட்டிங்கோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கானா வினோத் ஃபஸ்ட் ப்ளேஸை பிடிச்சிருக்காரு. அவருடைய ஓட்டிங்கில் ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படுது. மக்களுடைய ஆதரவு அவருக்கு போன வாரமும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த வாரமும் அவருக்கு மக்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஓட்டிங்கோடைய ஃபஸ்ட்லேயே அவர் ஒரு சேஃபான பொசிஷன், அதிகமான ஓட்டில் சேஃபான பொசிஷனில் இருக்கார். செகண்ட் பொசிஷனில் வியானா இருக்காங்க. வியானாவோட ஓட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியுது. வியானாவுக்கும் வினோத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் ஓட்டு டிஃப்ரென்ஸ் இல்லை, கொஞ்சம் ஓட்டு தான் இருக்குது. ஸோ இனி வர்ற மணி நேரங்களில் வர்ற ஓட்டில் ஒருவேளை வியானா ஃபஸ்ட் பொசிஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. தேர்ட் பொசிஷனில் திவாகர் தான் இருக்கார். திவாகரோட ஓட்டிங்லேயே ஆரம்பத்திலே ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியுது. அதனால் தேர்ட் பொசிஷன் அப்படின்ற சேஃபான ஜோனில் திவாகர் இருக்கார். ஓட்டிங்குடைய 4th பிளேஸில் விஜய் பார்வதி இருக்காங்க. ஓட்டிங்குடைய ஆரம்பத்தில் அவங்களுக்கு 4வது பிளேஸ் அப்படின்ற ஒரு சேஃப்டியான பிளேஸ் கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக்கான ஓட்டிங் வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய ஓட்டிங்கில் நிறைய ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சு, அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த வீக் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்து ஓட்டிங் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், அவங்களுடைய பொசிஷனும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இப்போதைக்கு அவங்க 4th பிளேஸ் அப்படின்ற ஒரு சேஃபான பிளேஸில் இருக்காங்க. 5வது இடத்துல கம்ருதீன் தான் இருக்கார். கம்ருதீனுக்கும் ஓட்டிங் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஓரளவுக்கு நல்ல ஓட்டிங் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் 5வது இடம் அப்படின்ற ஒரு சேஃபான பொசிஷனில் அவர் இருக்கார். 6வது இடத்துல சபரி தான் இருக்கார். சபரிக்கும் கம்ருதீனுக்கும் பார்த்திங்கன்னா ஓட்டிங் டிஃப்ரென்ஸ் ரொம்ப இல்லை, ஒரு சின்ன நம்பர் டிஃப்ரென்ஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இனி வர மணி நேரங்களில் ஓட்டிங் டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இவங்களோட பொசிஷன் மாறுறதுக்கான வாய்ப்பும் நிறைய. 7வது இடத்துல விக்ரம் தான் இருக்கார். விக்ரமுடைய ஓட்டிங்கில் அந்தளவு பெருசாக எதுவும் முன்னேற்றம் எதுவும் தெரியல. 8வது இடத்துல பார்த்திங்கன்னா கெமி தான் இருக்காங்க. கெமியோட ஓட்டிங்கை பொறுத்தவரையில் விக்ரம் ஓட்டிங்க்கும் கெமி ஓட்டிங்க்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஸோ மக்களுடைய ஓட்டு கெமிக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இனி வர மணி நேரங்களில் விக்ரம கீழே தள்ளிட்டு கெமி அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 9வது இடத்துல ரம்யா தான் இருக்காங்க. ரம்யா ஜோவுடைய ஓட்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவு பெருசாக முன்னேற்றம் எதுவும் இல்லை. 10வது இடத்துல துஷார் இருக்கார். ரொம்ப லீஸ்டான ஓட்டில் தான் இருக்கார். அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே ஓட்டிங் அவருக்கு அந்தளவு பெருசாக இல்லை. ஸோ இப்போதைக்கு 10வது பொசிஷன் அப்படின்ற ஒரு டேஞ்சரஸ் ஜோனில் தான் இருக்கார். ஓட்டிங்கோடைய லாஸ்ட் பொசிஷனில் எஃப்ஜே தான் இருக்கார். எஃப்ஜே இப்போதைக்கு 11th பொசிஷன் அப்படின்ற ஒரு டேஞ்சரஸ் ஜோனில் இருக்கார். இன்றைக்கி ஃபஸ்ட் டே, அதனால் நம்ம இப்போதைக்கு எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இன்னும் 4 நாள் இருக்குது. இந்த 4 நாளில் அவருடைய பொசிஷன் எப்படி வேணாலும் மாறலாம். பிக் பாஸ் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.